இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முகமும் அவர்தான், முதுகெலும்பும் அவர்தான். இருக்கிறதுலையே ஹீரோலேயே வந்து அதிகமாக 2000 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிற டிக்கெட்டு என்னுடைய படத்துக்கு தான் ஒரு இடத்துல பெருமையாக பேசியிருக்கார். யார் பிளாக்ல அதிகமாக டிக்கெட் விற்கிறாள் தான் வந்து நான் பெரிய ஆளுன்ற ஒரு நினைப்பு இருக்கிறவர் வந்து அரசியல்வாதியாக வந்தால் இவர் எப்படிப்பட்ட அரசியல் தலைவராக இருப்பார் என்ற கேள்வி இருக்கிறது. பெரியாருடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்கிறாரு, அண்ணா பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்கிறாரு, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலை. அவர் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தவறான பாதையில் செல்கிறார். அவர் வந்து நான் வந்து திராவிட அரசியல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் திராவிட அரசியல் பண்ணலை, திமுகவின் அரசியலை பின்பற்றுகிறார். ஜனங்க என்ன நினைப்பாங்க, அதுதான் திமுக இருக்கே. திமுக இருக்கும் பொழுது திமுக மாதிரி நடிப்பவர் ஒருவர் இதற்கு அவர் வந்து ஒரு விஷயங்கள்லாம் வச்சு சார், இந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லலை, பெரியார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து திமுக பி டீம் அப்படிங்கிற சர்ச்சையும் வந்துட்டு அப்படி தானே வரும். விநாயகர் சதுர்த்திக்கு இவர் சொல்லவில்லை, நாளைக்கு நிச்சயமாக கிறிஸ்மஸுக்கு இவர் சொல்லி தான் ஆகணும். அவரே கிறிஸ்தவர். ரம்ஜானுக்கு நிச்சயமாக சிறுபான்மை ஓட்டுக்காக அவர் வந்து சொல்லி தான் ஆகணும். இப்படி வரும்பொழுது இவர் ஒரு இந்து விரோத ஒரு கட்சியாக அதை கொண்டு வருகிறார் என்றால், வரும்போது நீங்கள் வந்து பாசிட்டிவ்ஸோடு உள்ளே வந்தாலே எவ்வளோ தூரம் நிற்க முடியும் தெரியாது. இந்து விரோத ஒரு இயக்கம் கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறார். அவரோட கூட இருப்பவர்களுக்கும் அரசியல் அனுபவம் இல்லை. அவருக்கு வந்து கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது. திடீர்னு இப்படியும் போகிறாரு அப்படியும் போகிறாரு. அதை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக போகிறாருன்னு சில பேர் எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து ரெண்டும் கட்டான்னு எடுத்துப்பாங்க. சடார்னு வந்து 5% 6%க்கு மேலே வாங்கலைன்னா அதோட வந்து அவருடைய அரசியல் வாழ்வு வந்து காணாமல் போயிடும், முடிஞ்சு போயிடும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேஷியா அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர், பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தரமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன், சொல்லுங்கள். விஜய் அரசியல் சார், இப்போது 1972 வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக எதிர்த்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சில ஆண்டுகளில் வந்து வெற்றியும் பெற்றார். ஒரு முதல்வராக வந்து கண்டினியூவாக இருந்தார். அப்படிங்கும்போது இப்போ விஜய் அவர்களும் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து அரசியலுக்கு வராரு. அரசியலில் வந்து திமுக எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதாவது திமுக ஆளும் அரசாக இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பித்து வராரு. எப்படி சார் அவர் திமுக எதிர்த்து அரசியலை தாக்கு பிடிப்பாரா? எம்ஜிஆர் மாதிரி விஜய் தாக்கு பிடிப்பாரா? தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து மக்களிடம் தான் வந்து, அதுவும் தேர்தல் அரசியலில் வந்து தான் வந்து முடிவு பண்ண முடியும். யாருமே தாக்கு பிடிப்பார்னு ஒரு ஜோசியம் சொல்கிறதோ பிடிக்க மாட்டார்னு சொல்கிறதோ 100% சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த இடத்தில் எம்ஜிஆருடன் ஒப்பிட முடிகிறது, எந்த இடத்தில் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். இப்போ எம்ஜிஆரோடு நீங்கள் வந்து டைரெக்டாக இவரை ஒப்பிடுவது வந்து என்னை பொறுத்தவரை சரியாக இருக்காது. என்ன நீங்கள் ஒப்பிடுறதுல என்ன, எம்ஜிஆர் ஒரு மாஸ் நடிகர், பொதுமக்களுடைய ஒரு நல்ல இமேஜ் உள்ள, அபிப்பிராயம் உள்ள நடிகர், செல்வாக்குள்ள நடிகர், ரசிகர்கள் செல்வாக்குள்ள நடிகர். அந்த வகையில் விஜய் வந்து ஒரு ரசிகர்களின் செல்வாக்குள்ள நடிகர் அப்படிங்கிறதோடு அந்த ஒற்றுமை வந்து நின்று போகுது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், தனியாக தான் ஆரம்பித்தார். திமுகவிலிருந்து பிரிந்து ஒரு கட்சி வந்தார். திமுகவில் இருக்கும் பொழுது அவர் என்னவாக இருந்தார், அவர் முகமாக இல்லையே தவிர முதுகெலும்பாக இருந்தார். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. முகமாக வந்து அண்ணாதுரை இருந்தார். அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் வர இடத்துல அவரை மெதுவாக கழட்டி விட்டுட்டு எம்ஜிஆருடைய ஆதரவுடன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து திமுகவின் முகமாக அமைந்தார். முகம் வேறு, முதுகெலும்பு வேறு. அதனால தான் எம்ஜிஆர் பிரிந்து சென்றபோது திமுகவின் முதுகெலும்பு கழண்டு சென்றதால் தான் திமுக விழுந்தது. 13 வருஷம் எழுந்திருக்க முடியவில்லை. அதுதான் முதுகெலும்புக்கும் முகத்துக்கும் உள்ள வித்தியாசம். முகம் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு முகமூடி போட்டு மாற்றிக்கலாம் நீங்கள், ஆனால் முதுகெலும்புங்கிறது வித்தியாசம். எப்போ மறுபடியும் வந்து திமுகவாலேயோ கலைஞர் கருணாநிதியாலேயோ வந்து மறுபடியும் மீண்டு எழ முடிந்தது, எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு.
அரசியலிலிருந்து இந்த உலகிலிருந்து மறைந்த பிறகு தான் அவரால் வந்து மறுபடியும் திமுக வர முடிஞ்சது. அதுக்கப்புறமும் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் பேரை வந்து தொடர்ந்து அவர் வந்தார், அதெல்லாம் இருந்தது. ஆக முகத்துக்கும் முதுகெலும்புக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முகமும் அவர்தான், முதுகெலும்பும் அவர்தான். ஒன்று. ரெண்டாவது, அவர் திமுக என்கிற மிகப்பெரிய திராவிட இயக்கம் 1949 வந்து பிரிந்து திராவிட கட்சியில் திராவிட திகாவிலிருந்து பிரிந்து அண்ணாதுரை முதலானவர்கள் வந்து ஆரம்பித்த கட்சி. அன்றைக்கி ஒரு 28 பேர் ஆளுக்கு 10 ரூபா போட்டு ஆரம்பித்தாங்க கட்சி. அந்த 28 பேரில் கலைஞர் கருணாநிதி இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே தான் எங்கேயோ இருந்தார். அந்த 28 பேரில் ஒரு கால் 10 ரூபா கொடுக்கணுங்கிறதுனால அவர் அந்த லிஸ்ட்டில் இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் கொடுக்கல. அவர் கொடுத்துருந்தா போட்டிருப்பாங்க, 29 போட்டிருப்பாங்க. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, அவருடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி. யார்? கலைஞர். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருந்தவர் யார் என்று பார்த்தீர்களானால் எம்ஜிஆர் அவர்கள். அப்போது அவர் திமுக என்ற மிகப்பெரிய இயக்கத்தில் இருந்து ஒரு பகுதியை பிரித்து கொண்டு போனார். புதுசாக கட்சி வேணால் ஆரம்பித்தாரே தவிர அதிமுகவில் போய் சேர்ந்தவர்கள் யார்? திமுகவிலிருந்து போனவர்கள். ஆனால் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இதுவரை மிகப்பெரிய ஒரு பிரபலமான வந்து திமுக, அதிமுக இல்லை மற்ற எந்த கட்சிகள், பாமக, பிஜேபி, காங்கிரஸ், இப்படி எந்த கட்சியிலிருந்து பெரிய அளவுக்கு பெயர் சொன்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய தலைவர்கள் யாராவது இதுவரை போயிருக்கிறார்களா? நாளைக்கு போகலாம், நம்ம போக மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. விஜய் வந்து ஒரு இந்த தடவை 2026 ஒரு கணிசமான வாக்குகள் பெற்று கணிசமான இடங்கள் பெற்றுவிட்டால் அதுக்கப்புறம் போகலாம். இது ஒரு சாதாரண அதிமுகலேருந்து எல்லாரும் இந்த செங்கோட்டா பேசனில் ஏறி அந்த பக்கம் இறங்கிட்டு மறுபடியும் ஏறி இப்படி வரா மாதிரி தானே வந்து மாறி மாறி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே வராங்க, அப்புறம் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. இப்படி நடந்திருக்கு நிறையா. எதுக்காக சொல்கிறேன்னால், நீங்கள் அந்த எம்ஜிஆருடன் ஒப்பிடுவது வந்து எங்கேயோ ஒரு 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 பாயிண்ட் 2 பாயிண்டோடையே நின்று போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒப்பிடுதல் வந்து யதார்த்தம் இல்லை, நியாயம் இல்லை. புதுசாக ஒரு இயக்கத்தை, ரசிகர் மன்றத்தை தொடங்கி அதை ஒரு இயக்கமாக்கி மக்கள் இயக்கம்னு அதை வந்து ஒரு கட்சியாக்குறார். ரைட். அப்போது இதுக்கு பேஸ் வந்து வேறு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்காங்களா? இல்லை. இதில் உள்ள நிர்வாகிகள்லாம் அரசியல் திறமை உடையவர்களா, அரசியல் அனுபவம் உடையவர்களா? 90% மேலே இல்லை. சரி, பாக்கி ஒரு 5%, 10% வந்து ஏற்கனவே அங்கே திமுகவில் இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க, அதிமுகவில் இருந்தாங்க, பாஜகவில் இருந்தாங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் மிக மிக அதாவது கீழமை நிலை. அந்த 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 ஹிரார்கி பார்க்கும்போது சாதாரண ஒரு நிலைமையில் தான். மாவட்ட செயலாளர்கள் கூட யாரும் வந்து வேறு கட்சியிலேருந்து வரல. அப்போது இவருடைய அரசியல் அனுபவங்கிறது வந்து ஒரு சுற்றி இருப்பவர்களுடைய இது. ஆனானப்பட்ட திமுக தலைவர் கலைஞர் வந்து மிகப்பெரிய ஆளுமையுடைய தலைவர். கலைஞரை போல அவருடைய கருத்தியலில் நமக்கு வந்து 108 வேற்றுமைகள் உண்டு, அது வேறு விஷயம். கொள்கைகளில் நமக்கு வந்து கொள்கைகளில் மட்டும் இல்லை, கொள்கை முரண்பாடுகளிலும் நமக்கு வந்து கருத்துக்கள் உண்டு. ஆனாலும் அதை தாண்டி அவர் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியாக இருந்தார். அப்படி இருந்ததுனால தான் வந்து யூபிஏவை வந்து அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு வீல் சேரில் போய் சோனியா காந்தியை பார்த்து அவருடைய குடும்பத்துக்கு என்ன நலன் வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டாருங்கிறத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இவர் தேசிய அரசியலிலேயே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக கலைஞர் இருந்தார் என்பதை யாருமே மறுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஆளுமையுடைய அவருடைய மகனான ஸ்டாலின் வரும்பொழுது இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க? நானே சொல்லியிருக்கேன், எல்லாரும் சொல்லியிருக்காங்க, விமர்சகர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள். என்னதான் இருந்தாலும் கலைஞர் மாதிரி இவருக்கு அந்த ராஜதந்திரம், அந்த ஆளுமை இல்லை. இது வந்து ஸ்டாலினை யாரும் அட்டப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. கலைஞரை உயர்த்தும் பொழுது ஒரு பக்கம் இப்படி உயர்த்தும் பொழுது ஒரு பக்கம் அது வந்து கீழே நிற்கிது, அவ்வளோதான். அந்த வகையில் ஸ்டாலினையே வந்து கலைஞரோட ஒப்பிட முடியல அப்படிங்கும்போது நீங்கள் விஜயை வந்து எம்ஜிஆருடன் ஒப்பிடுவது வந்து எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும்? ஏன்னா விஜய்க்கு வந்து எம்ஜிஆர் வந்து நீங்கள் வந்து கட்சி அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர் வந்து ஒரு படம் நீங்கள் எடுத்து பாருங்கள். 1950கள்லேருந்து அவர் புகழ் பெற்ற பிறகு அவர் முதல்ல வந்து நடிக்க ஆரம்பித்து முதல் 10 வருஷத்துக்கு சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீம், ஒரு ஃபார்முலா வச்சுருப்பார். அவர் எப்போவுமே அது ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்வார். ஒரு வயதான கேள்வியை வந்து ரோட்டில் வந்து தூக்கி அந்த பக்கம் வந்து விடுவார். ஒரு 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 வயதான ஒருத்தருக்கு வந்து ஒரு போர்வை எடுத்து கொடுப்பாரு. ஒரு ஆடை வந்து மழையில் நனையாமல் காப்பாற்றுவார். இப்படி சிகரெட் பிடிக்க மாட்டார்.
தண்ணி அடிக்கிற மாதிரி காமிக்க மாட்டார். 2-3 கதாநாயகியோட வந்து டூயட் பாடுவார். ஆனால் பாக்கி ஒன்று தான் வந்து இவருடைய கதாநாயகின்னு காமிப்பார். பாக்கி 2 வந்து கனவு காட்சி. அதுவும் அந்த கதாநாயகி வந்து அந்த பெண் கனவு காண்கிறார், இவர் பேரில் எந்த தப்பும் இல்லை. இப்படி ஒரு இமேஜ் கான்ஷியன்ஸாக வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து பல வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களுக்கு மேலே 50களில் வந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பித்தார்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு 72ல் வந்துன்னா ஒரு 20 வருடங்களுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணார். இப்போ சிவாஜி கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற மாதிரி நடிப்பார், எல்லா படத்துலையும் சிகரெட் பிடிப்பார், திருடனாக நடிப்பார், கொலைகாரனாக நடிப்பார். அந்த நாள் படத்துலலாம் வந்து அவரே கொலைகாரன் ஹீரோ, ஆனால் ஒரு நெகட்டிவ் ஹீரோ. ஆனால் எம்ஜிஆர் வந்து நெகட்டிவ் ஹீரோவாக அப்படி அந்த இமேஜ் வந்ததுனால தான் பாசம்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து திருடனாக வருவார் எம்ஜிஆர், இந்த வழிப்பறி திருடனாக வருவார். படம் ஃப்ளாப்பு. அதில் வேறு இன்னும் பெரிய ஒரு கஷ்டம் என்னென்னா, கடைசியில் வந்து படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் செத்து போயிடுவாங்க, எம்ஜிஆரும் சரோஜா தேவியும். படம் செம்ம கமர்ஷியல் ஃப்ளாப்பு. ஏன்னா இந்த இமேஜை அவர் டெவலப் பண்ணதுனால ஜனங்க அதை ஏற்றுக்கல. எம்ஜிஆர்னா வழிப்பறி திருடனா, அது எப்படிங்க, அது தப்புங்க. அது வழிப்பறி திருடனாக இருந்தாலும் நல்ல மனமுடையவராக வந்திருப்பார். அதில் அந்த வழிப்பறி திருடன் வரதையே வந்து ஜனங்க ஏற்றுக்கொள்ளலை. அந்த மாதிரியான ஒரு இமேஜ். வேற விஜய்க்கு அந்த இமேஜ்னு சொன்னால் அந்த அளவுக்கு இல்லை, இமேஜே இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு பெரிய அவருக்கு இளைஞர் ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜ் இல்லை, அந்த பேக்ரவுண்ட் இல்லை. அவர் வந்து திமுகவில் முகமாக இல்லை முதுகெலும்பாக இருந்தார் சொல்லும்போது நான் ஒரு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். கருணாநிதி அவர்கள் வந்து முரசொலியில் ஆசிரியராக இருக்கும்பொழுது கூட, பப்ளிஷராக இருக்கும்பொழுது கூட, திமுகவின் பத்திரிகை வாரம் சனிக்கிழமை வந்து எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு தான் வந்து அந்த முரசொலி அச்சகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பார். அப்போது அவர் வந்து அந்த அரசியலில் வந்து பேக்ரவுண்ட்லேயே இருந்து ஆனால் நிர்வாகியாக செயல்பட்டு இருக்கிறார். வெளியில் தெரியலையே தவிர அவருக்கு முழுக்க அந்த வெளியில் வந்து அந்த சினிமா ஆளுமை, உள்ளுக்குள்ளே வந்து அந்த அரசியலுக்கான நிர்வாகத்திற்கான என்னெல்லாம் உண்டோ மறைமுக நிர்வாகத்தில் அவர் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது. இப்போ விஜய்க்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுவரை இல்லை. புத்திசாலியாக இருக்கலாம், இளைஞர், கற்றுக்கொள்ள விருப்பம், ஆர்வமும் விருப்பமும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருப்பவங்களும் வந்து இப்போ புஷி ஆனந்தனா அவர் ரசிகர் மன்றத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தவர், அரசியல் தெரிந்தவர் என்று சொல்ல முடியாது. இன்னும் அடுத்தது யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார் சொல்லுங்கள்? விஜய், புஷி ஆனந்த் 2 விட்டுருங்க, 3வது ஆள் யார் சொல்லுங்கள் அந்த கட்சியில்? யார் இல்லைல்ல, புதுமுகம் தான். உங்களுக்கும் பேர் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் ஒன்றும் தவறாக சொல்லலை. இன்னும் அந்த அளவுக்கு அவங்க பிரபலமாகலை, இல்லை அப்படி அனுபவசாலிகள் யாரும் இல்லை. இப்போது தமிழகத்தில் அண்ணாமலை பிஜேபி வந்து வரும்போது நயினார் நாகேந்திரன் இப்படி வந்து வேறு கட்சியில் அதிமுகலேருந்து வேறு கட்சிகள்லேருந்து அப்புறம் ஒரு பீரியடில் வந்து தடா பெரியசாமி இவங்களாம் வந்தாங்க. அப்புறம் சில பேர் போயிட்டாங்க, சில பேர் இருக்காங்க. மைத்ரேயன் அங்கேருந்து வந்தார், இப்போ திருப்பி அதிமுகவுக்கு போயிட்டார். இதெல்லாம் ஆனால் இவர்கள் எல்லாருமே அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள். இப்படி வந்தப்புறமுமே அண்ணாமலையால் வந்து 4%லேருந்து 11% தான் 12%க்கு கொண்டு வர முடிந்ததே தவிர ஒரு பெரிய ஒரு 40 சீட்டில் வந்து 10 சீட்டு வாங்கிடுவார்னு ஜெயிக்க முடியல. அவர் நின்ற இடத்துலேயே ஜெயிக்க முடியல. நான் குறையாக சொல்லவில்லை. அதாவது வளர்ச்சியில் வந்து எம்ஜிஆர் வந்து திடீர்னு ஆரம்பித்தார், திடீர்னு ஒரு நாளில் வந்துட்டார்னா அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு அவர் வந்து 20 வருடம் உழைத்திருக்கிறார். அரசியல் பின்புலத்திலும் இந்த பக்கம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இமேஜ் டெவலப் பண்ணி அவர் வந்து வளர்த்திருக்கிறார். இப்போ விஜய் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். எம்ஜிஆர் அந்த மாதிரி பீரியடில் வந்து தவறான ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட், அவர் அரசியல் கட்சியில் வந்து ஒரு பெரிய நிர்வாகியாகவோ பொருளாளராக இருந்தார், அதுவும் ஒரு நிர்வாகி தான். ஆனால் வந்து அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் திமுகவில் இருக்கும்போது கூட அன்னெசரியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டார் நடிகராகவே. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஹீரோலேயே வந்து அதிகமாக 2000 ரூபாய்க்கு பிளாக்கில் வைக்கிற டிக்கெட்டு என்னுடைய படத்துக்கு தானே ஒரு இடத்துல பெருமையாக பேசியிருக்கார் சில வருடங்களுக்கு முன்னால். அப்போது யார் பிளாக்கில் அதிகமாக டிக்கெட் விற்கிறாள் தான் வந்து நான் பெரிய ஆளுன்ற ஒரு நினைப்பு இருக்கிறவர் வந்து அரசியல்வாதியாக வந்தால் இவர் எப்படிப்பட்ட அரசியல் தலைவராக இருப்பார் என்ற கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ பாமர மக்களுக்கும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்தார்னு ஒரு எம்ஜிஆர் தான் காமிக்க முடிஞ்சது. எஸ்எஸ்ஆர் என்ன ஆனார், டி ராஜேந்திரன் என்ன ஆனார், பாக்யராஜ் என்ன ஆனார், கார்த்தி என்ன ஆனார், இப்படி
எத்தனையோ ஜெயலலிதா வராங்கன்னா இந்த நடிகர்களுடைய அரசியல் பாதை ஏன் சார் வெற்றி பெறலை, என்ன விஷயம்? இப்போ அதே நிலைமை விஜய்க்கும் வருமா? விஜய்க்கான வாய்ப்பும் இருக்கா? இல்லை, இதில் ஓரளவுக்கு வெற்றினா விஜயகாந்த் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து திமுக அதிமுக இல்லாமல் ஒரு புது கட்சியாக ஒன்று கொண்டு வந்தார். ஆனால் அதை கொண்டு வந்து எந்த வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்த முடிந்தது. ஏனென்றால் அப்போது வந்து இளைஞர்களில் வந்து விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 முன்னுதாரணமாக. விஜயகாந்த்னா அந்த சண்டை போடுறது, ஸ்டண்ட்டுக்குன்ட்டு அப்படி கொஞ்சம் அந்த ஒரு அந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த ஆக்ஷன் ஹீரோங்கிறதுல விஜயகாந்த் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். ஒரு பீரியடில் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் வந்து இருப்பாங்க. அது ஒரு நடுவில் ஒரு இடைப்பட்ட காலம். ஆனால் அவங்க டைரெக்டாக ரவிச்சந்திரன் கொஞ்சம் திமுகவோட இணைந்திருந்தார். ஜெய்சங்கர் வந்து கொஞ்சம் நேரடியான அரசியலில் இல்லை. இதெல்லாம் பார்க்க, ஆனால் வந்து அரசியல் கட்சியில் எதுவும் ஒன்றும் இல்லை. ரவிச்சந்திரன் கூட ஒரு நிர்வாகிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ எத்தனையோ நடிகர்கள், ராமராஜன் எடுத்துங்க, எத்தனையோ நடிகர்கள் தனித்தனியாக, கார்த்தி, டி ராஜேந்தர், பாக்யராஜ், எத்தனையோ பேர், எஸ்எஸ்ஆர் எடுத்துங்க, இன்னும் முன்னால் உள்ளவர், அவர்களால் வந்து அது வந்து என்ன செய்கிறது, மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து அவருடைய அனுபவம், அவருடைய அந்த சினிமா இமேஜை தாண்டி அதிர்ஷ்டம் என்னும் ஒன்று ஒரு வந்து இருக்கு. நீங்கள் அது பேரில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது வந்து இருந்தது. அதனால தானே வந்து எம்ஜிஆருக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. ஆமாம், அது நீங்கள் வந்து அதை அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், கடவுள் அருள்னு சொல்லலாம், உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லலாம். அதுவும் வேணும்ல. இப்போ வந்து எம்ஜிஆருடைய மனைவியான ஜானகி ராமச்சந்திரன் அவர்களும் வந்து ஒரு காலத்தில் வந்து கதாநாயகி என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, விஎன் ஜானகி அவர்கள் கதாநாயகியாக இருக்கும்போது தான் அவர்களுக்குள்ளே காதல் மலர்ந்து திருமணம் செய்து கொண்டார்கள். அது சரி, அது எதுக்காக சொல்லணும்னா, எம்ஜிஆரின் மனைவியாக இருந்து கொண்டு ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆருடைய வலது கையாக இருக்கிறவர் சப்போர்ட் பண்ணியும் கூட அவங்களால 13 நாட்களுக்கு மேலே ஆட்சியில் தாக்குப்பிடிக்க முடியல, கட்சியை நடத்த முடியல. ஜெயலலிதா வந்து நடத்த முடிஞ்சது. அப்போது நீங்கள் வந்து அதை வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், இன்னும் கூட வந்து கரிஸ்மான்னு சொல்லலாம். ஒரு அரசியல் கவர்ச்சி, ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு எல்லாருக்குமே அமைஞ்சிருது இல்லை, சரிங்களா? அந்த வகையில் எம்ஜிஆரை போல் அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து இப்போ தான் புதுசு. அவர் வந்து அன்டெஸ்டட். தேர்தலில் வந்து இது வரைக்கும் வந்து அவர் நின்று எதுவும் பழக்கம் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எத்தனை தடவை பரங்கிமலையில் எம்எல்ஏவாக இருந்தார், எவ்வளோ இடத்துல பரங்கிமலையில் தொடர்ந்து பல முறை வந்து அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. பல எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிப்பதற்கு வந்து எம்ஜிஆர் வந்து அந்த தொகுதியில் வந்து பிரச்சாரத்தில் முகம் காட்டி விட்டால் போதும் ஜெயித்து விடுவார். அந்த அளவுக்கு அவருடைய இமேஜ் இருந்தது. இப்போ விஜய்க்கு வந்து அதெல்லாம் வந்து இல்லை. ரெண்டாவது, அதிமுகவை அவர் தொடங்கிய போது எத்தனையோ பேர், பண்ருட்டி ராமச்சந்திரன், நீங்கள் வரிசையாக எடுத்துக்கலாம், நெடுஞ்செழியன்லேருந்து எத்தனையோ திமுகவில் வந்து பழம் தின்று கொட்டை போட்டு மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் எம்ஜிஆருடன் பிரிந்து சென்றார்கள். அவருக்கு ஆலோசனை கூறக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவர்கள். விஜய் கூட யார் இருக்காங்க? அவர் எடுக்க முடிவு. இப்போ வந்து அவர் என்ன, ரெண்டாவது அவர் ரைட்டு தப்புன்னு நான் சொல்கிறேன். வரலாம்ல, விஜய் கூட வரலாம். நான் வந்து வரமாட்டாருன்னு நான் சொல்லலைன்னு முதலையே சொல்லிட்டேன். இப்போ ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறார் அவர்? நீட் தேர்வு வந்து மாநில அளவில் வந்து மாநிலத்துடைய இதுக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகளில் நீட் தேர்வு கூடாது, மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மாதிரி இதில் வந்து நீட் தேர்வு அப்படிங்கிறாரு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல, பெரியாருடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்கிறாரு, அண்ணா பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்கிறாரு, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலை. அவர் வந்து இதை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தவறான பாதையில் செல்கிறார். அவர் வந்து நான் வந்து திராவிட அரசியல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் திராவிட அரசியல் பண்ணலை, திமுகவின் அரசியலை பின்பற்றுகிறார். விஜய் பின்பற்ற முயற்சி செய்கிறார். இப்போ நான் ஏன் வந்து திமுக அரசை பின்பற்ற முயற்சி செய்கிறார்னா அது தவறுன்னு நான் சொல்லலை. ஜனங்க என்ன நினைப்பாங்க, அதுதான் திமுக இருக்கே, இந்த கொள்கைக்கு தான் திமுக இருக்கே. அப்போ திமுக மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு திமுக இருக்கும் பொழுது திமுக மாதிரி நடிப்பவர் ஒருவர் எதற்கு அப்படிங்கிற கொஸ்டின் வருது. சரி, நீங்கள் வந்து எதிர்பக்கம் ஒரு பிஜேபியோ இல்லை திமுகவுக்கு எதிரான ஒரு இதுவோ எடுக்கிறீங்களான்னா இல்லை, அவருக்கு பயமாக இருக்குது. இந்த பக்கம் மாநில இதில் வந்து நீட்டு வந்து தேர்வு கூடாது, மத்திய இதில் நீட் தேர்வு ஓகே. அப்படின்னா என்ன, டெல்லியில் இருக்கிற பிஜேபியும் பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது. அது வந்து ரொம்ப சாதுரியமாக அப்படி இருக்கிறான்னு சொல்லலாம். பட் மக்கள் அதை வந்து சாதுரியம்னு நினைப்பாங்களா, வழவழா குழகலான்னு நினைப்பாங்களான்னு மக்களை பொறுத்து தான் இருக்குது.
வழவழ குழக என்ன இருந்தாலும் இங்கேயும் பேசுகிறான் இங்கேயும் பேசுகிறான் சரியில்லையே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போதும். ஸோ எனக்கு அவருடைய சில விஷயங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ வந்து அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் வச்சு சார், இந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லலை, பெரியார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து திமுக பி டீமா அப்படிங்கிற சர்ச்சையும் வந்துட்டு அப்படி தானே வரும். திமுகவின் பி டீமான்னு வரும், இல்லை திமுகவின் ஓட்டுகளை அவர் வந்து கொஞ்சம் வந்து உடைப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வரலாம். அதே ரீதியில் போகும்போது அப்போ திமுகவுடைய பி டீமாக இருந்ததுன்னா அவங்க வந்து அதை வந்து அமைதியாக அதை வேறு விதமாக என்கரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை அவர் முன்னாடி வரும்போது சொல்லியிருந்தாரு, இந்த அரசை வந்து எதிர்த்து தான் வரேன் அப்படின்னு ஒரு இன்டெரக்டாக ஒரு மெசேஜும் சொல்லியிருந்தாரு. அப்படி தாங்க கமலஹாசன் சொன்னார். ரிமோட்டெல்லாம் உடைச்சாருங்க அவர். இப்போ அவர் எங்கே இருக்காருங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? கமலஹாசன் மாதிரி கமலஹாசனும் திமுகவின் ஊழலை எதிர்த்து தான் சொன்னார். அந்த இது கூட சொன்னார், கலைஞர் கருணாநிதி அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் வீல் சேர் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, மு.க. ஸ்டாலின் என்று சொன்னாலே போதுங்கிற அளவுக்கு மட்டமாக பேசினார் திமுகவையும் திமுக தலைவர் ஸ்டாலினையும். இப்போ எங்கே இருக்கார் அவர்? ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஸ்டாலின் அவர்களை போன்ற சிறந்த முதல்வர் இந்தியாவிலேயே இல்லைங்கிறாரு. என்ன இந்த நடந்த ஒரு 3-4 வருஷத்தில் என்ன மாறிச்சு? நான் வந்து ஸ்டாலின் வந்து சிறந்த முதல்வராக இல்லையாங்கிற அந்த கேள்விக்குள்ளேயே போல, அதை மக்கள் முடிவு செய்யட்டும். ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னால் அப்படி சொன்னவர் இப்போ இப்படி சொல்கிறாருன்னா இதில் என்ன மாறிச்சு திமுகவில்? இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டார் இப்போ ஸ்டாலின்கிட்ட? அன்றைக்கிட்ட என்ன குறைய கண்டுபிடிச்சாரு, இன்றைக்கி என்ன நிறைய கண்டுபிடிச்சாரு? இதே தான் இப்போது விஜய்க்கும். விஜய் வந்து இப்போ திமுகவை வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து சொல்லாதது, நான் வந்து நான் இந்துத்துவா அந்த மாதிரி கொள்கையில் வச்சு ஐயோ விநாயகர் சதுர்த்தி, இப்போ விஜய் விநாயகர் சதுர்த்தி சொல்லலைன்னா விநாயகரும் கோச்சுக்க போகிறது இல்லை, பக்தர்களும் கோச்சுக்க போகிறது இல்லை. அவங்கவுங்க பூஜை பண்ணுறவன் நம்பிக்கை இருக்கிறவன் பண்ணிவிட்டு அவன் போய் கடலில் கரைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு இவர் சொல்லவில்லை. நாளைக்கு நிச்சயமாக கிறிஸ்மஸுக்கு இவர் சொல்லி தான் ஆகணும். அவரே கிறிஸ்தவர். ரம்ஜானுக்கு நிச்சயமாக சிறுபான்மை ஓட்டுக்காக அவர் வந்து சொல்லி தான் ஆகணும். இப்படி வரும்பொழுது இவர் ஒரு இந்து விரோத ஒரு கட்சியாக அதை கொண்டு வருகிறார் என்றால், வரும்போது நீங்கள் வந்து பாசிட்டிவ்ஸோடு உள்ளே வந்தாலே எவ்வளோ தூரம் நிற்க முடியும்னு தெரியாது. அந்த மாதிரி பாசிட்டிவ்ஸோடு நீங்கள் விஜயகாந்த் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தையும் இப்ராஹிம் ராவுத்தர் இந்த பக்கம் வச்சுப்பார், அந்த பக்கம் ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர் யாராவது வச்சுப்பார், இந்து, பொதுவாக எல்லா அந்த ஒரு படங்களில் நடிக்கும் போதும் அந்த ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார். அப்படி மெயின்டைன் பண்ணியே அவரால் எதிர்க்கட்சி தலைவருக்கு மேலே போக முடியல. 2 அதிமுக திமுக சக்தியை தாண்டி 3வது சக்தியாக சஸ்டெயின் பண்ண முடியல. வந்தார், சஸ்டெயின் பண்ண முடியல. இவர் இன்னும் வரவே இல்லை. அப்போது இவர் வந்து இங்கே வரும்போதே இந்து விரோத ஒரு இயக்கம், கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறார். அவர் உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். அப்படியாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு அரசியலுக்காகவாவது மக்களுடைய திருப்திக்காகவாவது விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லுங்கள், ஈத் முபாரக் சொல்லுங்கள், கிறிஸ்மஸுக்கு சொல்லுங்கள், எல்லா பண்ணி என்ன வாழ்த்து சொன்னதுனால என்ன ஒரு அறிக்கை அவ்வளோதானே. அது சொல்லாதனால இவர் இந்து விரோதி, இவர் வேறு கிறிஸ்தவர்னு ஏற்கனவே ஜோசப் விஜய், இப்போது பாஜகக்காரங்களை கேட்டிங்கன்னா அவர் ஜோசப் விஜய்னு சொல்லுவாங்க. அவர் பேர் ஜோசப் விஜய் தான், அதுக்கு என்ன பண்ணுவார்? அவருக்கு பேர் அதான், அவர் அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், அதனால் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் வரும்போதே சில நெகட்டிவ்ஸோடு வரார் அவர். அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை, அவரோட கூட இருப்பவர்களுக்கும் அரசியல் அனுபவம் இல்லை. அவருக்கு வந்து கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது. திடீர்னு இப்படியும் போகிறாரு அப்படியும் போகிறாரு. அதை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக போகிறாருன்னு சில பேர் எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து ரெண்டும் கட்டான்னு எடுத்துப்பாங்க. இப்படி வந்து சில இதை இந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லவில்லை, இந்து விரோத கொள்கை உடையவரா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இதெல்லாம் வரும்பொழுது இவர் வந்து வரும்போதே சில சுமைகளுடன் வருகிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி வரும்போது நீங்கள் வந்து 10% வாங்குவார், 12% வாங்குவார்னு வாங்கட்டும், வாழ்த்துக்கள், வரவேற்போம். ஆனால் சடார்னு வந்து 5% 6%க்கு மேலே வாங்கலைன்னா அதோட வந்து அவருடைய அரசியல் வாழ்வு வந்து காணாமல் போயிடும், முடிஞ்சு போயிடும். அவர் வந்து அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து வராரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நல்லா போயிட்டுருக்கு அவர் படங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வரவேற்பு பெறுது. இப்போ கூட இந்த கோட் படம் கூட ஒரு பெரிய 400 கோடி போட்டு எடுத்ததாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வசூல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட ஒரு ஒரு குறைந்தபட்ச வரவேற்பாக ஒரு முதல் ஒரு வாரம் அந்த ரசிகர்கள், அந்த பாராட்டுகள், அந்த எதிர்பார்ப்புகள் விஜய் ரசிகர்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய படம். நானும் பார்த்தேன் படம். ரைட்டு, நிறைகுறைகள் இல்லாத ஒரு படமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து பரவாயில்ல. எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி இருக்கக்கூடியவர் அதை விட்டுட்டு இங்கே வராரு அப்படின்னு சொன்னால்
ஆனானப்பட்ட ரஜினிகாந்த் ஆனானப்பட்டன்னு சொல்கிறதுனா இவருக்கு முன்னால் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வாங்கினவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அவர் வராமல் போனதுக்கு ஒரு காரணம் வந்து நடுவில் சினிமா போனால் 100 கோடி வருது, வருஷத்துக்கு 2 படம் ஓடுது, இதை கெடுத்துக்கிட்டு அங்கே போனோமா அப்படின்ற அந்த குழப்பம் தானே காரணம். பல குழப்பங்களுக்கு நடுவில் இந்த குழப்பமும் ஒரு காரணம். அவரால் இன்னி வரைக்கும் அது அரசியலுக்கு வரலான்ட்டார். ஆனால் திடீர்னு அரசியலில் துரைமுருகனை பற்றி ஓல்டு பாய்ஸ்னு பேசுகிறாரு, இந்த பக்கம் இப்படி பேசுகிறாரு, அந்த பக்கம் யாரோ சொல்லி கொடுத்து இப்படி பேசுகிறாரு. ஆனாலும் அவர் எங்கே கெட்டியாக இருக்கார் பாருங்கள். இந்த 75 வயசுலேயும் அவர் வந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் 2 படம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக 2 படமாக வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அவரை நடிக்க கூப்பிடுவதற்கும் ஆள் இருக்கும் வரை, தயாரிக்க ஆள் இருக்கும் வரை, பார்ப்பதற்கு ரசிகர்கள் இருக்கும் வரை 80 வயசு ஆனால் கூட நடிப்பார். அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிட்டு போவார். நான் அதை தவறு என்று சொல்ல, அது அவருடைய விருப்பம், ரசிகர்களுடைய விருப்பம். ஆனால் விஜய் இதை வந்து கட் பண்ணிட்டு வராரு. வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு வரார். ஏன்னா அரசியலில் வந்து அவர் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் போனால் மறுபடியும் சினிமாவுக்கு போனால் எவ்வளோ தூரம் அது வந்து அந்த கேப் தொடர்ந்து வருஷத்துக்கு 1 படமோ 2 படமோ கொடுத்துருந்தா தான் எந்த ஹீரோவுமே சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த வகையில் விஜய் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறார். இருந்தாலும் ஒரு புதிய முயற்சி, அவர் வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியலை கொண்டு வரதாக சொல்லி வருகிறார். அந்த வகையில் வந்து நிச்சயமாக நம்ம வந்து அவரை வரவேற்போம், அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவோம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.